ஃபங்க்ஷனுக்கு கிளம்புற நேரத்துல ஏன்டி இப்படி புதுசு புதுசா கேள்வி கேட்டுட்டு இருக்க? மா, நம்ம கல்யாணத்துக்கு போட்ட பட்ஜெட்டை தாண்டி செலவு எங்கேயோ போயிட்டு இருக்குமா. ஏமா இப்ப அதுவா முக்கியம்? கடனை உடனே வாங்கி எல்லாத்தையும் சமாளிச்சிடலாமா? இப்ப அவசரத்துக்கு கடன் வாங்கிட்டா அப்புறம் எப்படிப்பா அடைக்கிறது? அதெல்லாம் எப்படியாவது அடைச்சுக்கலாம். இப்ப ஏன் படுத்துக்கிட்டு இருக்க நீ? அது காலம் இப்ப ரொம்ப மாறி போச்சுமா. இப்ப எல்லாருமே இதெல்லாம் செய்யறாங்க. அதோட மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளு. அவருடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஆசைப்பட்டபடி கல்யாணம் செஞ்சிக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்துக்கு நம்ம கணக்கு பார்த்தா அவரு நம்மள தப்பா நினைக்க மாட்டாரா? இந்த காலத்து பொண்ணுங்க அத கொண்டா இத கொண்டான்னு எல்லாம் கேக்குறாங்க. ஆனா இவ மெஹந்தி ஃபங்க்ஷன் வேணுமான்னு கேக்குறா. ஐயோ, என்னடி பொண்ண வளர்த்து வச்சிருக்க? நான் எல்லாம் என் பொண்ண நல்லா தான் வளர்த்து வச்சிருக்கேன். உன் புடிவாதம் தான் அப்படியே வந்து வாச்சிருக்கு. ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? இத பாரு, சீரியஸா சொல்ற மது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளவு தூரம் கிராண்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து இப்படி ஏதாவது ஆரம்பிச்ச எனக்கு கெட்ட கோவம் வரும், சொல்லிட்டேன். சரிம்மா, நான் எதுவும் சொல்லல, போதுமா? ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் நீங்க பண்ணணும். என்ன? அங்க வந்து நீயும் பாட்டியும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கூடாது, ஓகேவா? மீறி நீங்க சண்டை போட்டீங்க, மெஹந்தி ஃபங்க்ஷன்ல இருந்து நான் அப்படியே ஓடி போயிடுவேன். மதுமா, அப்படிலாம் ஓடிடாதடி. நீ ஓடுனேன்னா ஒன்ன பிடிக்கிறேன்னு கௌதமும் பின்னாடியே ஓடி வருவான். பாவம் ஓட முடியாது, கீழே விழுந்துருவான். அப்புறம் நீ தான் அவனை தூக்கிட்டு வரணும். இதுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு நாள் அவனை தூக்க முடியாது, ஓடவும் முடியாது. மா, மாப்பிள்ளை பத்தி எதுக்குமா இப்படிலாம் பேசுற? சும்மாருமா. ஏய், நான் பேசும்போது முதல்ல சிரிச்சதே நீதான். இப்ப நீ என்ன மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற?